சமீபத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பப்பட்டது. அதில் பேசக்கூடிய நபர் ஊரறிந்த பிரபலம். அவ்வப்போது எதிர்மறை கருத்துக்களால் தன்னுடைய இடத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கும் கருஞ்சட்டை படை தலைவர். இப்போது இயற்கையை கட்டுப்படுத்துகிற அபிஷேகம் எலியாவின் ஆவி வந்திருப்பதாக புதிதாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கி சொல்வது போல இந்த பூமியிலே நூதனமானது ஒன்றும் இல்லை என்கிற வரிசையில் இந்த மாதிரியான விஷயம் ஏற்கனவே மேலை நாடுகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வந்து அதெல்லாம் கழுவி ஊற்றி நுரைச்சி புளிச்சி போன ஒரு புளிச்ச மாவு தான் அது. இதை நீங்கள் வெதர் கண்ட்ரோல் வாரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். செழிப்பு உபதேசம் பேசக்கூடிய அநேக நண்பர்கள் வெதர் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வீடியோ பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த வெதர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில முக்கியமான விஷயங்களெல்லாம் அவர்கள் தங்களுடைய வெப்சைட்டில் சேல்ஸ் வேறு பண்ணுறாங்க. அந்த அளவிற்கு வெளிநாட்டில் பிரபலமாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவங்க எப்படி ஆரம்பித்தாங்க? முதல்ல கிருபை உங்களை விடுதலையாக்குகிறது அப்படின்னாங்க. ஆமாய்யா, உண்மைதான், கிருபை நம்மளை விடுதலையாக்குது. அப்புறம் இயேசு பாவமாகவில்லை, இயேசுவே பாவியானார் அப்படின்னாங்க. அப்போவே இந்த கருஞ்சட்டை படையை விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும், விலகணும்னு நம்ம அறைகூவல் விடுத்தோம். கேட்க அநேகருக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் சொன்னாங்க நம்ம ஒருத்தருக்கும் வியாதி வராது அப்படின்னாங்க. வியாதி இல்லாமல் இருப்பது நல்லது தானே? யார் வியாதியோடு இருக்க விரும்புகிறாங்க? நல்ல விஷயம் தானே. வியாதி வராமல் இருக்கிறது தான் நம்ம விருப்பம். ஆனால் அதில் நிற்கலை. அப்புறம் சொன்னாங்க நமக்கு மரணமே இல்லை அப்படின்னாங்க. என்னடா அது புதுசாக இருக்கே, மரணமே இல்லை அப்படின்னா என்ன செய்கிறது? சும்மா அதாவது செழிப்பு, சுகம், ஐஸ்வர்யம் அப்படின்னு மட்டுமே இருந்துட்டா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலை அப்படின்னு பேசினாங்க. அப்போவாவது என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும். அதையும் யோசிக்கலை. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சிரஞ்சீவி வாழ்க்கை மட்டும் போதாது தம்பிலா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம வெதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்ம முன்னேறணும். மே மாதத்தில் வெயில் அடிக்கி அப்படின்னு சொல்லாதீங்க. வெதரை கண்ட்ரோல் பண்ணுற அபிஷேகத்தை கடைசி காலத்தில் எலியாவின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதில் இந்த கூட்டத்துக்கு கருப்பு சட்டை ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் கருப்பு சட்டைக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, கருப்பு சட்டைக்கு கூட மரியாதை இருந்துச்சு. இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் கருப்பு சட்டை தான் போடுவாங்க. அவர்கள் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பகுத்தறிவு பேசுவார்கள். இறை நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் பக்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு நம்ம பேசக்கூடிய விஷயத்தில் கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிற யோசனை கூட யோசிக்க முடியாத அளவிற்கு நாம் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோமோ என்கிறதான எண்ணம் என்னை அதிகமாக யோசிக்க வைக்கிறது. சரி, இப்போ வெதர் கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம். மே மாதம் வந்துருச்சு, ஒரே வெயிலாக இருக்குது சார்னு சொல்லாதீங்க. எலியாவின் ஆவி உன்னிடம் இருந்தால் நீ இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்க்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, மருத்துவர்களால் முடியாதவைகளை இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாகலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறப்போ அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு ப்ரேயர் கார்டு போடுவாங்க. அந்த ப்ரேயர் கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதில் ஒன்றுன்னா எழுதியிருப்பாங்க, இயற்கை சாதகமாக இருக்க வேண்டும்,
இயற்கையினால் நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக ஜெபியுங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அந்த லெவலுக்கெல்லாம் இறங்க வேண்டியதில்லை. இப்போ கூட்டங்களும் நிறையா நடக்கிறதில்ல, எல்லாமே வேற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய லெவலுக்கு வந்தாச்சு, நம்மளே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இயற்கையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆண்டவர் மனுஷன் கையில கொடுத்துட்டாரா? இப்போ எலியா தானே சொல்றீங்க, எலியாவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எலியா இயற்கையை கண்ட்ரோல் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுங்களேன். அவர் என்ன சொன்னார்? தேவனுடைய சன்னதியில் நிற்கிற நான் சொல்லுகிறேன், நான் திரும்ப சொல்ற வரைக்கும் மழையோ பனியோ தேசத்துல பெய்யாதுன்னு சொன்னார். அப்புறம் திரும்ப ஆகாபை சந்தித்து கர்த்தரே தேவன் என்பதை அறியும்படியான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடப்பித்து, அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு எலியா ஜெபம் பண்ணான். அற்புதம் நடக்கிறதுக்கு மாத்திரம் எலியா ஜெபம் பண்ணல, அதற்கு பின்பும் மழை வர வேண்டும் என்று எலியா ஜெபம் பண்ணான். அப்போ இயற்கையை அவன் கண்ட்ரோல் பண்ணல. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறவரிடத்துல இவன் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க யாக்கோபு நிருபத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபு இதை எப்படி சொல்றாரு பாருங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இதுக்கு அர்த்தம் என்ன? எலியா இயற்கையை கட்டுப்படுத்தவில்லை, கட்டுப்படுத்துறவரிடத்துல முறையிட்டான். ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும் என்று வேண்டுதல் செய்தான். ஒருவேளை இவர் சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க. வெளிப்படுத்தல உள்ள வசனத்தை அந்த 2 சாட்சியை வாசிச்சு பாருங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள்ட்டே கேளுங்க, அந்த 2 சாட்சியை ஒரு மிருகம் கொண்டு போடுமே, அது நடு ரோட்டில் கொண்டு போடுமே, அதெல்லாம் இவங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த படைக்கு நம்ம சில கேள்விகளை கேட்கலான்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு இயற்கையின் மேலே அதிகாரம் இருந்துச்சு சொன்னால், இப்போ சமீபத்தில் லேட்டஸ்ட் நியூஸு, டெல்லியில் 126 டிகிரி வெயில் அடிக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆள் அனுப்பி அதை கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. அப்புறம் ரெமல் புயல் அப்படின்னு ஒரு புயல் வங்கதேசத்தை பாடாப்படுத்திட்டு இருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் போய் சரிப்படுத்திட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சு அங்கங்கே வெள்ளங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த வெள்ளச்சேதத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இயற்கை கட்டுப்பாட்டு வீரர்கள் கொஞ்சம் களம் இறங்கி, உங்கள் கூட வந்த கூட்டம், கூடார பண்டிகையில் கூடி வந்த கூட்டம் எல்லாம் ஆங்காங்கே தங்கள் ஏரியாக்களில் போய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, இந்த வானிலை மையத்தெல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாத்தியமாகுமா? இது கூட இருக்கிற ஆட்கள் நல்ல கரம் கொட்டி விசில் அடித்து டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது, அவ்வளோதான். இது அனுபவ ரீதியாக நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஒருவன் போவானானா அவனுக்கு ஆண்டவர் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக இருக்கிறதா இல்லையா என்கிறத நாம் கேட்க வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் வேண்டாம். இந்த இயற்கை வீரர்கள் இயற்கையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள், கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டம் ஆடுறீங்களப்பா, பேயாட்டம் ஆடுறீங்களே, இந்த ஆட்டத்தை பார்த்தா ஊழியர்கள் இல்லை, வெளியே உள்ள மீடியாக்காரன் கிளிகளின்னு கிளிக்கான். கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்தி வசனத்தில் இந்த உங்கள் விசிறிகளை பழக்கப்படுத்துங்க. அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது தேவ சமூகத்துக்கு மதிப்பு கொடுக்க பழகுங்க.
இது உண்மையிலே கடைசி காலத்தின் அடையாளம்தான். வசனத்தில் பழகினவர்கள் தப்பித்து கொள்ளலாம். நுனிப்புல் மேய்ஞ்சுக்கிட்டு சபைக்கு அடங்காமல் இருக்கிற கூட்டத்துக்கு ஐயோ கஷ்டம்தான். உங்களை ஆண்டவர் தான் காப்பாற்றணும். ஆமென்.